அன்னைக்கு இந்த முன்பள்ளி சின்ன பிள்ளைகள் என்ற சிறுவர் சந்தை மறக்க முடியாத நாளா போச்சுது. நேற்றைக்கு முதல் நாள் யாழ்ப்பாணம் நல்லூர் முத்தமிழ் முன்பள்ளியிட சிறுவர் சந்தை நிகழ்வு நடந்துச்சுது. அந்த சிறுவர் சந்தை நிகழ்வுக்கு எங்களையும் பெற சொல்லி இன்வைட் பண்ணி இருந்தாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால நிகழ்வு இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளைதான் நாங்கள் அங்கு சென்றடைந்தோம். தாமதத்துக்கு மன்னிக்கவும் பாடசாலை சமூகத்தினரே. அண்ணா வீடியோ மட்டும் எடுக்காமைக்கு காய்கறியும் வாங்குவீர்களா என்ற மாதிரி பாக்குறாளப்பா இந்த செல்லக்குட்டி. இந்த சின்ன வயசிலேயே இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான வியாபாரத்தை பற்றி கத்து கொடுக்குறாங்க டீச்சர்ஸ்மார். ரைட், அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த சிறுவர் சந்தை நடக்கிறது. சரி, வந்ததுக்கு நாமளும் ஏதாவது வாங்குவோமேன்னு நம்மட செல்ல கூட்டிட்டே கொஞ்சம் தேசிக்காய் வாங்கிட்டு அதற்கான காசை அவளிடம் கொடுக்கும் போது சந்தோஷத்துல எனக்கே சிரிப்பு வந்துட்டப்பா. எத்தனை பேர் சின்ன வயசுல நீங்களும் இப்படி சிறுவர் சந்தையெல்லாம் நடத்தினீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். சந்தையில ஒரு சுட்டி பையன் வித்து கொண்டிருந்த ஐஸ் பழத்தை வாங்கி நண்பரும் நானும் குடிச்சோம். கடைசியா இந்த சின்ன குட்டிட கேம் சென்டருக்குள்ளே போனோம். விளையாட்டை எப்படி விளையாடுறதுமான்னு சொல்லி தாங்கமான்னு கேட்க அவள் அப்பாக்கு பின்னால போய் வெக்கத்துல ஒளியிறாளப்பா. ஃபைனலா அந்த செல்ல குட்டி சொல்லி தந்த மாதிரி விளையாடினன். ஆனா ஜெயிக்கல, தோத்துட்டன். என்றாலும் அந்த செல்ல குட்டி ஹாப்பி அண்ணாச்சு. அவளோட சிரிப்பை பார்க்கும் போது மகள் வித்து மகள் என்றதுதான் ஞாபகத்துக்கு வருதப்பா. நம்மட நண்பர் அந்த கூம்புக்கு மேல வளையத்தை எறிகிற விளையாட்டுல கரெக்டா வளையத்தை எறிஞ்சு அந்த செல்ல குட்டிட்ட பிரைஸ் எல்லாம் வாங்கினாரப்பா. மனதுக்கு மகிழ்ச்சிகரமா போன சிறுவர் சந்தையை முடிச்சு கொண்டு அன்னைக்கு சாய்பாபாவோட பிறந்த நாளாம். ஆக சாய்பாபா கோயிலுக்கு போய் நானும் நண்பரும் சாய்பாபாவை தரிசனம் பண்ணினோம். அப்படியே ஒரு கோயில்ல மதியம் போல வந்து சாப்பிடும் போது நண்பர் டிக்டாக்ல மதியம் போலதான் வீடியோ அப்லோட் பண்றவர். டெடிகேஷன் பாரியா, சாப்பாடு முக்கியம் இல்லைன்னு வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு நிக்கிறான். நாளைக்கு உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.